பாலக் சப்பாத்தி ஈஸி அண்ட் ஹெல்தியான டின்னருங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 15 கொத்து பாலக்கீரையை தண்டு வெட்டிட்டு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி கீரை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாரில் நம்ம வேக வச்ச கீரை, 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் 2 கப் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கீரையை சேர்த்து நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு சாஃப்டாக வர ஒரு டிப்ஸு சொல்லவா? அதை எடுத்தோடனே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையாமல் சும்மா கொஞ்சம் ரஃப்பாக கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் எடுத்து கலந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்டான சப்பாத்தி டோ கிடைக்கும். பிசைஞ்சு வச்ச மாவு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சு ஒன்றா சப்பாத்தி தேய்ச்சி நல்லா சூடான சப்பாத்தி தவாவில் சுட்டு எடுத்தால் நல்லா சாஃப்டான பாலக் சப்பாத்தி ரெடி. இது கூட எண்ணெய் கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தேங்காய் சட்னி கூட சாப்பிட்டா தாங்க பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.